ஓகே, இப்போ வந்து நம்ம ரோபோட் சேஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பீஸ் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து நமக்கு 2 மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறது, இது வந்து கேஸ்டர் வீலில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 மோட்டருக்கான இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சர்ஃபேஸாக வந்து வச்சுக்கலாம். சர்ஃபேஸாக வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து அடுத்தது இது இந்த சைடு இதை இங்கே பண்ணிட்டு இன்னொன்று பண்ணிக்கலாம். வச்சு இதை இந்த இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே டைட் வச்சுக்கலாம். நட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டு டைட் வச்சிங்கன்னா தான் அது வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ நமக்கு ஃபுல் சேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மோட்டரை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் 2 வயரை வந்து சால்டர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 3 மோட்டாருக்குமே நம்ம வந்து வயரை வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்பன் ஒயர் வந்து நமக்கு தேவை. ரிப்பன் ஒயரில் வந்து இந்த மாதிரி 3 பீசஸ் ஒயர் 3 கலர் இந்த மோட்டார் 3 மோட்டாருக்கும் தனித்தனியாக 2 ஒயர் நமக்கு தேவையானபடி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா சால்ட்ரிங் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயர் கட்டரை வச்சு இதை ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். 2ஆக பிரிச்சுக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக இழுத்தோம்னா இந்த ஒயர் வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய சால்ட்ரிங் பண்ணக்கூடிய கம்பி மட்டும் நமக்கு வெளியே வந்துடும். அதை வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சால்டர் பேஸ்ட்டில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி இதில் வந்து வைக்கணும். மெல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சால்ட்ரிங் அயனை வந்து யூஸ் பண்ணணும். இதை மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப் கேளுங்க. ஓகேவா? நீங்களாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சின்ன பசங்க வந்து நீங்களாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கை காலை சுட்டுக்குருவீங்க. அதனால் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வயரை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து முறுக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சால்டிங் பண்ணாமல் அதில் ஒரு ஹோல் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்லையே வந்து என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணிக்கணும். இதை மேக்ஸிமம் வந்து நல்ல லிட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் வைங்க. ஓகே, இது நல்லா வந்து நம்ம வைக்கணும். இல்லாட்டி வந்து தனியாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு சால்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்டர் பேஸ்ட் எடுத்து இதில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து சாரி ஓகே. இப்போ வந்து நல்லா சால்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் எடுத்துக்கிடலாம். இந்த 2 ஒயர்லேயும் நம்ம வந்து தனியாக பிரிச்சுக்கிட்டு ஓகே. 2வது மோட்டாரையும் நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மோட்டார், அதுக்கு இந்த ஒயர் எடுத்துக்கிடலாம். இந்த மோட்டார்லேயும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா மோட்டாரும் கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த மோட்டாரில் வந்து வச்சோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகணும். ஓகே, ரன் ஆகுது. ஓகே, இதே மாதிரி இந்த மோட்டாரையும் செக் பண்ணிடலாம். இந்த மோட்டாரையும் நம்ம பேட்டரியை வச்சு ஓகே ரன் ஆகுது. இந்த மோட்டாரையும் இந்த மாதிரி செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லா மோட்டாருமே ரன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சேஸில் வந்து இந்த மோட்டரை ஃபுல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். அதோட இந்த கேஸ்டர் பாலையும் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ரோபோட்டுக்கு இது வந்து கால் மாதிரி 2 கால், இந்த சைடு லெஃப்ட் கால், ரைட் கால் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கேஸ்டர் வீல். இது வந்து எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணி போகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ரூ வச்சு இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 743 வச்சு மோட்ரு, கேஸ்டர் வீல் எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஓகே, 743 தான் யூஸ் பண்ண போகிறோம். இதையுமே வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து டக்குன்னு கையில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். நமக்கு ஒரு தோல் ரொம்ப இதாகிடுச்சுன்னா நமக்கு இதாக இருக்காது. அதனால் இது மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப் கூட யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணாலுமே 1 2 3 இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கிறோம். அடுத்ததாக இந்த மோட்டாரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு நாட்டு மாதிரி இருக்கும். அந்த நாட்டு வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும்.
இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா இது இந்த ட்ராப்ஸ் வந்து மோட்டருக்கு உள்ளே போச்சுன்னா அந்த கியர் எல்லாமே என்ன ஆயிரும்னா ஜாம் ஆகிடும், ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மோட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் போடணும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த மோட்டாருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா லைட்டாக ட்ராப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த சைடு ஒயர் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சால்டிங் வந்து விட்டாலுமே இல்லை ஒயர் வந்து கரண்டாலுமே உங்களுக்கு வந்து அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி கரெக்டாக அந்த இது வந்து கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மோட்ரு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வீலை மாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீலை மாட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ரிலே போர்டு. நம்ம ஏற்கனவே சிங்கிள் ரிலே பார்த்துருப்போம். இது வந்து நமக்கு 4 சேனல் ரிலே போர்டு. 1 2 3 4 சேனல் இருக்கும். இந்த 4 ரிலேயை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரிலேயை வச்சு லெஃப்ட் சைடு எந்த மோட்டாரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இன்னொரு ரிலேயை வச்சு ரைட் சைடில் உள்ள மோட்டாரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இன்னொரு ரிலேயை வச்சு நமக்கு இந்த மோட்டாரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு ரிலே மட்டும் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும். பட் அதையுமே நம்ம ஃப்யூச்சரில் இருக்க வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேயை வந்து இந்த ரிலே போர்டை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து இந்த மாதிரி ஹோலில் வந்து போட்டுக்கலாம். இதில் மாட்டுறதுக்கு முன்னாடி இதை ஒரு நட்டை போட்டு டைட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் விழுகாது. அதே மாதிரி இன்னொரு இதை எடுத்துக்கிட்டு அதுலேயுமே நட்டை கழட்டிட்டு உள்ளே வச்சு டைட் பண்ணிடுங்க. அதுக்கான பிளேஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த இது வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரியும் அந்த இன்னொரு சைடு வந்து நீங்கள் கரெக்டாக இதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வச்சுட்டு இந்த நட்டையுமே போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து இன்னொரு நட்டு போட்டுட்டு இதை டைட் வச்சுட்ருங்க. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஹைட் பத்தலை, இருந்தாலும் நம்ம வந்து இதை இந்த மாதிரி டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளை ஏற்றி விட்டோம். ஓகே, இப்போ இந்த போர்டு வந்து கொஞ்சம் கோணமாலாம் இருந்தாலும் கரெக்டாக, ஏன்னா அந்த ஹோல் வந்து அதுக்கு ஏற்றாப்புல தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்காவது கேப் இருக்கணும் இந்த போர்டுக்கும் இந்த சேஸுக்கும் இடையில, ஏன்னா இல்லாட்டி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்காவது கேப் இருக்கணும். இந்த கேப்பை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மோட்டார் வந்து எது ஃபார்வேர்டு எது ரிவர்ஸ், அதாவது எப்படி ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இது வந்து ஃபார்வேர்ட் ஆகுது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். பேட்டரி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து எல்லோவை வந்து நான் ப்ளஸில் வைக்கிறேன், இதை வந்து மைனஸில் வைக்கிறேன். இப்போ இது வச்சோம்னா ரிவர்ஸில் சுற்றுது, நமக்கு அப்படி ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு மைனஸ், அதாவது எல்லோ வந்து மைனஸ்ஸு, இப்போ ஃபார்வேர்டில் சுற்றுது. அப்போ இதில் வந்து நமக்கு இந்த எல்லோ தான்
மைனஸ். இப்போ இதில் வச்சா தான் நமக்கு கரெக்டாக வந்து ஃபார்வர்டில் வந்து கரெக்டாக இதாகும். அதனால் எல்லோங்கிறது மைனஸ். இதில் வந்து எல்லோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் அதே மாதிரி இந்த மோட்டார்லேயும் செக் பண்ண போகிறோம். இதுலேயும் கரெக்டாக இதாவது 2 வயரில் வைப்போம். இதே மாதிரி ரிவர்ஸில் சுற்றுது. ப்ரௌனு இதான் நமக்கு ஃபார்வர்டில் சுற்றுது. அப்போ இதில் வந்து ப்ரௌனு வந்து நமக்கு மைனஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ப்ரௌனையும் எல்லோவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேட்ரி கேப் எடுத்துக்கலாம். இந்த பேட்ரி கேப்பில் இதே இந்த மைனஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நமக்கு இன்னொரு மோட்டர் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மோட்டரையும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மோட்டார்லேயும் நமக்கு வந்து எந்த பக்கம் அதாவது ப்ளஸ் மைனஸ் வச்சா நமக்கு வந்து காற்று வந்து நல்லா வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ இதில் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஃபயரை வந்து ஆஃப் பண்ண போகுது. ஸோ இதோட இதை வச்சு நம்ம ப்ளஸ் மைனஸில் வச்சோம் அப்படின்னா சரி கரெக்டாக ஸ்லீவ் எடுக்கலை. ஓகே, நமக்கு வந்து ரெட் கலர் வைக்கும்போது தான் மைனஸில் வைக்கும்போது தான் நமக்கு நல்லா முன்னாடி காற்று வருது. அதனால் இதை வந்து மைனஸாக வச்சுக்கலாம். இந்த ரெட் கலர் வயரை தான் வந்து மைனஸாக வச்சுக்கிறோம். அதனால் இந்த எல்லா மைனஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து இந்த மைனஸையும் சேர்த்து ரெட் கலர் வயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லா மோட்டரோட மைனஸையும் கண்டுபிடிச்சி அதை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த பேட்ரி கேப்பில் வந்து ஒரு பேட்டரியை மாட்டிட்டு எல்லாத்தோட ப்ளஸ்லேயும் நம்ம டச் பண்ணும்போது ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் அதாவது இந்த சைடு மோட்டார் வந்து நமக்கு ரன் ஆகுது. அதே மாதிரி இதை டச் பண்ணும்போது ஃபேன் ரன் ஆகுது. இதை டச் பண்ணும்போது நமக்கு இந்த மோட்டார் ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த காமன் பின் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிட் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து சின்னதாக ஒரு பிட் ஒயரு, அதுக்கப்புறம் இன்னொரு பிட் ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து 2 ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிறோம், இந்த ஒயரில் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு இந்த 2 இதையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதையும் இந்த ரெட் கலர் நமக்கு பேட்ரி கேப்லேருந்து வருதா ப்ளஸ்ஸு, அதையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்ன பிட்டு ஒயரில் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதை லூஸ் பண்ணிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு இதை நான் வச்சு டைட் பண்ணிடுறோம். அடுத்ததாக அடுத்த ரிலேயோட மிடில் பின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ரிலேக்கு 1 2 3 இந்த 3 பின்னு தான் ஃபஸ்ட் ரிலே. அடுத்து 4 5 6 இது ஃபுல்லும் செகண்ட் ரிலே. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா இதில் லூஸ் பண்ணிக்கிட்டு இதை டைட் வச்சுக்கணும்.
லூஸ் பண்ணிக்கிட்டு இதை டைட் வச்சிடலாம். இதை டைட் வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு ரிலேயோட மிடில் பின்னில் இதை டைட் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரிலேயோட மிடில் பின்னை ஃபுல்லாமே இதை டைட் வச்சாச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலே இந்த மோட்டாருக்கான இன்னொரு பின், இப்போ இதை வந்து நம்ம இதில் இந்த பின்னில் டச் பண்ண மூணாவது பின்னில் டச் பண்ணோம்னா இதை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அதில் டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நார்மலி க்ளோஸ்டு, அது எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவை நார்மலி ஓப்பன் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வச்சு டைட் பண்ணிடுவோம். அடுத்ததாக இது வந்து செகண்டு மோட்டருக்கானது, அதாவது இந்த சைடில் உள்ள மோட்டாருக்கானது. இதை வந்து என்ன பண்ணிடுறோம், இதை இதில் வச்சுட்டு டைட் வச்சிடும். அடுத்ததாக இது இந்த மோட்டாருக்குள்ளது, இதை இதில் லூஸ் பண்ணிக்கிட்டு டைட் வச்சுக்கலாம். இதை மட்டும் நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா டைட் வச்சுருவோம். ஏன்னா இது கலந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ரோபோட் ஓடுறதுல பிரச்சனை இருக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா இது பண்ணிக்கிட்டு இதில் டைட் வச்சிடலாம். ஓகே, இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து மைனஸ் வயரு, இதை வந்து நம்ம எதிரே டச் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுக்கு மட்டும் ஒரு டேப் போட்டு விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐயா சென்சார் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 3 சென்சார் வரும் இதே மாதிரி. இங்கே ஒரு சென்சார், நடுவில் ஒரு சென்சார். எதுக்குன்னா இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா இந்த சென்சார் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மோட்டார் வந்து ரன் ஆகி இந்த சைடு திரும்பும். இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா இந்த சென்சார் டிடெக்ட் ஆகி நமக்கு இந்த மோட்டார் ரன் ஆகி இப்படி திரும்பும். ஃபயரை பார்த்துருச்சு அப்படின்னா உடனே இந்த ஃபேன் ஆக்டிவேட் ஆகி இந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆகணும். அதுதான் கான்செப்ட்டு. இப்போ அதுக்காக நம்ம வந்து கனெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 3 சென்சாருக்கு சேர்த்து ஒரு 9 கனெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக இது பண்ணிக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரே பேட்ரி கேப்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பேட்ரி கேப்பில் இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி இன்னொரு கனெக்டர் எடுத்துக்கிறோம். இதுலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறோம். அதோட இந்த ப்ளஸ் அப்படிங்கிறதையும் ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த ப்ளஸ் வயரையும், அதாவது இன்னொரு பேட்ரி கேப் எடுத்துக்கிறோம். இந்த செட்டப் இல்லாமல் இன்னொரு பேட்ரி கேப் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ப்ளஸ், அதாவது இன்னொரு பேட்ரி கேப்பில் இந்த இதை வந்து ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வந்து 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ 3 சென்சாருக்கும் இதை வந்து ப்ளஸ்ஸு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போய் இங்கே போர்டுக்கு நம்ம கொடுக்கணும், ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் கொடுக்கணும். அதனால் அதுக்கும் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு கனெக்டர் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஒரு செட்டை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ப்ளஸ்ஸு கொடுத்துட்டோம், அடுத்து மைனஸுக்கு கொடுக்கணும்ல. இப்போ இதே மாதிரி இதோட பாதியை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோம். இதோட பாதியை ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு இந்த பேட்டரியோட மைனஸ் இருக்கா, இந்த மைனஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸை இதோட ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஒரு பேட்ரி கேப்பில் மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சென்சார் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ 3 ஐஆர் சென்சார் எடுத்துக்கிட்டோம். 3 ஐஆர் சென்சார் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஐஆர் எல்இடிங்கிறது நமக்கு தேவையில்லை. இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் அவாய்டுற மாதிரி ஆயிடும். அதனால் வந்து இந்த ஐஆர் எல்இடியை மட்டும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மைனஸ். இந்த மைனஸில் வந்து என்ன பண்ணோம்னா மைனஸ் பின்னை ஃபுல்லாமே ஒவ்வொன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் பின் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சென்சாரில் ஒரு மைனஸ் பின் கனெக்ட் பண்ணியாச்சு. மைனஸ் அதாவது கிரவுண்டு ஃபுல்லாமே மைனஸுங்கிறது கிரவுண்டு. இந்த கிரவுண்டு ஃபுல்லாமே மிடில் பின்ன தான் இருக்கும், இந்த மிடில் தான் இருக்கும். இதில் இன்னொன்று எடுத்து இதையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரவுண்டு வந்து நமக்கு இந்த போர்டில் வரும், போர்டில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ப்ளஸ்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபுல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நெகட்டிவ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த 4 இதையுமே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்சாரோட விசிசி, பாசிட்டிவ், அடுத்த சென்சாரோட பாசிட்டிவ், அடுத்த சென்சாரோட பாசிட்டிவ். எல்லா சென்சாரோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிலே போர்டுக்கான பாசிட்டிவ் கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற கனெக்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட அவுட்புட்டில் மட்டும் எடுக்க போகிறோம். இதோட அவுட்புட் ஃபஸ்ட்டு சென்சாரோட அவுட்புட் ஃபஸ்ட்டு ரிலேக்கும், கொடுத்தாச்சு. செகண்ட் சென்சாரோட அவுட்புட் செகண்ட் ரிலேக்கும், அடுத்ததாக தேர்ட் சென்சாரோட அவுட்புட் வந்து தேர்ட் ரிலேக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ தேர்ட் சென்சாரோட அவுட்புட்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்து தேர்டு ரிலேக்கான பின்களை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான பேட்டரியை கொடுத்து ரிலே ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா சென்சாரும் அமைதியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபயரை காமிச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே,
இது இந்த சைடு உள்ளது. ஸோ இந்த சென்சாரை வந்து நம்ம அந்த சைடு வைக்க யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அதுக்குள்ளது, இது இந்த மோட்டாருக்குள்ளது. இதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைடு உள்ள மோட்டார், இது வந்து அந்த சைடு உள்ள மோட்டார். ஸோ நம்ம இதை வந்து இங்கே வச்சா தான் நமக்கு கரெக்டாக அது டேர்ன் ஆகும். அதனால் இதை இங்கே வச்சு நம்ம 743 வச்சு ஒட்டிடலாம். இங்கே வச்சு பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படி நின்றுக்கிறோம். இப்போ இந்த சென்சாரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இது மட்டும் ஜாயிண்ட் ஆகிடாமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சென்சார் வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து இந்த சைடு வச்சு ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ இந்த சென்சார் வந்து நடுவில் வரணும். நடுவில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோட்டாரை வந்து கொஞ்சம் ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து இதில் வர்ற மாதிரியும் இந்த ஸ்டாண்டை வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 743 வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட்டில் வந்து இதை மாட்டி இதில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சென்சார் இங்கே ஃபிட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இந்த பைப்பை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்சாரை இதில் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி கூட வச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேனை வந்து இதில் வச்சு ஃபிட் பண்ணணும். ஓகே, சால்ட்ரிங் அயன் வந்து இந்த ஒரு ஒயரும் ஃபிட் ஆயிடுச்சு. சால்ட்ரிங் அயன் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் டேப் போட்டு விட்ருவோம். அந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் வந்து போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒயரோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் சென்சார் வந்து அடியாகிட்டு இருக்கும். அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் வந்து போட்டு விட்டலாம். இன்னொரு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த மோட்டாரோட மைனஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதான் வந்து நம்ம அதை டேப் போட்டு விட்டலாம். இது பண்ணி விட்டு உருட்டி விட்டிங்கன்னா அது வாடகை நின்றுக்கிறோம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மோட்டாரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இந்த வயரோட இதை வந்து சால்டர் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி டேப்பை போட்டு ஒட்டி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கும். டச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பெண்டு பைப் வைக்கலாம்னு நினச்சேன். பட் இதை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதில் டேப்பை போட்டு விட்டு டேப்பை ஒட்டி விட்டுறலாம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ இந்த பேட்டரியையும் நம்ம வந்து அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்.
இல்லாட்டி நமக்கு வந்து நாண்டுக்கிட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதையும் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் திருப்பி. ஏன்னா இது வந்து நம்ம சார்ஜ் பேட்டரி கிடையாது, அது ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது. நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வயர்ஸில் எல்லாமே நம்ம வந்து நகன்றக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறப்பையோ இப்போயோ நகன்றக்கூடாதுங்கிறதுக்காக இதையும் என்ன பண்ணிடுறோம்னா அந்தந்த இடத்துல வச்சு பேஸ்ட்டை போட்டு விட்டுடலாம். எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கான டயர்ஸை வந்து மாட்டி விட்டலாம். இது கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து மாட்டணும், இல்லாட்டி என்ன பண்ணாது அப்படின்னா கனெக்ட் ஆகாது. இது இந்த சைடுக்கு இதை வந்து ஒரு ரொட்டேஷன்லேயே வச்சு நம்ம அதை மாட்டினோம்னா மட்டும்தான் கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகும். ஓகே, இது அதுலேயும் நம்ம அவசரக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கான ரோபோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நான் வந்து ஃபயர் பண்ணிட்டேன். இந்த சைடு திரும்புது. அந்த சைடு திரும்புது. நேராக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேன் ரன் ஆகி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ இந்த சைடு திரும்பிங்கன்னா இந்த சைடு வந்து திரும்பி நமக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இது சின்ன நெருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே இது பெரிய நெருப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு பெருசாக இதை யூஸ் பண்ணுறப்ப பக்காவான ஒரு இதாக இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேட்ரி கேப்பை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா இது அதாவது ஓகே. இதே மாதிரி நம்ம நிறையா ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இது ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்க முடியும். இன்னொன்று டேரெக்ட் கிளாஸ்லையுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். வீடியோஸை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். என்கிட்ட கொஸ்டின் எதுவும் கேட்க முடியாது. டேரெக்ட் கிளாஸில் மட்டும்தான் சர்க்யூட் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால நீங்கள் வந்து அதையும் இது பண்ணிக்கிங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா புக்கு, ஐடி கார்டு, உங்களுக்கான காம்படிஷன், ஏற்கனவே கண்டுபிடிச்சவங்களோட கண்டுபிடிப்பாளர்களோட உங்களுக்கு அட்வைஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது வெறும் வந்து ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுறதுனால மெம்பர்ஷிப்புக்கு அவங்களோட அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் செலவுக்கு மட்டும்தான் 299. மற்றபடி எல்லாமே ஃப்ரீயான கிளாஸஸ் தான். இது வந்து 1 இயருக்கு உங்களுக்கு வந்து 299 வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபீஸ் மட்டும் பண்ணி அதை ரெனுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து ரிசர்ச் சென்டர்லேயும் உங்களோட இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஐபி வாங்கி கொடுக்குறது எல்லா ஒர்க்குமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.